ஹாய்மா. ஸோ டே 36ல் நம்ம 6th வீக்கில் இருக்கிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 6th வீக்கு என்ட்ரு ஆகிறோம். ஸோ அந்த வீக்கில் நம்ம ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டாபிக்ஸ்லையும் ரைட்ஸ் பேஸ்டாக டாபிக்ஸ்லையும் பார்க்க போகிறோம். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி பார்ட் 1, தட்ஸ் மீன்ஸ் பேசிக்ஸ். ஈக்குவாலிட்டினா என்ன, ஈக்குவாலிட்டியில் இருக்கிற ஜென்ரல் அண்ட் பார்த்தீங்கன்னா காமனாக எக்ஸாம்ஸில் கேட்குற கான்செப்ட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சிலபஸ்ன்னு பார்க்கும்போது சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற டாபிக். ஸோ ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக்லையும் நெக்ஸ்ட் டேவும், தட்ஸ் மீன்ஸ் டுமாரோ. தி ரோல் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இதுதான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறது, அதை நம்ம நாளைக்கும் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஜென்ரலாக சோஷியல் ஈக்குவாலிட்டினா என்ன, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டினா என்ன, எக்கனாமிக்ஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டினா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜோட டெய்லி பிவைக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை டெய்லி ஆன்சர் வெயிட் பண்ணலாம். அதுக்கு டெலிகிராம் சேனல்ஸில் அப்லோட் பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டண்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ரேண்டமாக அப்பப்போ எவாலுவேட் பண்ணுறது உண்டு. ஸோ டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. நெக்ஸ்ட் டிஜிட்டல் நோட்ஸ் வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ ஆனால் மென்டர்ஷிப் வேணும். 1-to-1 என்னது உட்காந்து ஆப்போசிட்டில் உட்காந்தோ இல்லைனா ஃபோன் கால்ஸ் மூலமாகவும் இல்லைனா ஜூம் கால் மூலமாகவும் 1-to-1 எவாலுவேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ மென்டர்ஷிப் ஒன்லி, மென்டர்ஷிப் மட்டும் இருக்கிற மாதிரி 1-to-1 எவாலுவேஷன் ஆன் டிமாண்ட் டவுட் கிளியரிங். எப்போ டவுட் இருந்துச்சுன்னா எப்போ நான் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா, அது பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களோட ரிசல்ட். ஐம் சேயிங், மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஸ்டேஜில் நாங்கள் இருந்தாலும் ஸோ எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நான் யார் இல்லை நாங்கள் யார், இன்ஸ்டியூட்னா என்ன, ஐகிட் ஐஏஎஸ் என்ன அப்படின்னா அதோட உங்களோட அவுட்கம், நீ என்ன லேர்ன் பண்ணுறீங்க, நீ என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு ஐகிட் ஐஏஎஸ் அகாடமியோட அவுட்கம் இருக்கும். அதோட நேம் இருக்கும், அதோட வேல்யூ இருக்கும். நான் என்ன வேல்யூ கொடுக்குறத வச்சு தான் அதோட நேம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ டைம் பீரியட்லாம் கிடையாதுமா. ஒன்ஸ் நீ ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் 1-to-1 எவாலுவேஷன். எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம், எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம், எப்போ வேணால் எவாலுவேட் பண்ணிக்கலாம். சொல்ல எனக்கு இல்லை இதோட காம்ப்ரஹென்சிவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்ப்ளீட் ஆஃப்லைன் கிளாஸஸும் வேணும் அப்படின்னா, ஸோ 1-to-1 எவாலுவேஷனோட, ஸோ ஆன் டிமாண்ட் டவுட் கிளியரிங்கோட, ஸோ பர்சனலைஸ்டு ஷெட்யூல். ஒவ்வொரு பர்சனுக்கும் நீ ரேண்டமாக எழுதுறது பதிலாக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறியோ அப்போ எழுதி 1-to-1 இல்லாமல் நம்ம உட்கார வச்சு உனக்கு எது பாசிட்டிவ் நெகட்டிவ், உங்களுக்கு எந்த விஷயத்தில் எப்படி ஷெட்யூல் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியும் பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணியும் அண்ட் பிரிண்டட் நோட்ஸும் டெஸ்ட் சீரியஸுமே பிரிண்டட் இதில் ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி எழுதிக்கலாம். அண்ட் பியர் அண்ட் குரூப் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அது. ஸோ ஆல்ரெடி இங்கே நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற குரூப்ஸோட உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், சேர்ந்து படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் அரேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அடிஷ்னலாக ஒரு எஸ்ஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 4,000 rupeesக்கான விஷயமும் இதில் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ 14,500க்கு ஸோ பெட்டரான ஒரு ஸ்கீமும் இருக்குது. ஓகே, ஸ்கீம்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குமா. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சிம்பிளாமா, ஸோ இன்ஸ்டியூட் என்னது அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு ஃப்ரீமா, இல்லை என்னால் மென்டர்ஷிப் மட்டும் போதும் அப்படின்னு விஷயத்தில் 5,000 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டராக என்னது இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா நாங்களும் எஃபோர்ட் எடுக்கணும், ஒரு டீமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹவ் டு பே 14,500 rupees. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ஈக்குவாலிட்டின்னு சொல்லும்போது மீனிங் ஆஃப் ஈக்குவாலிட்டியோட மீனிங் அப்படின்னு பார்க்கும். ஈக்குவாலிட்டி இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more persons or groups regarding some aspect of life. அதாவது நம்ம பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, 2 பர்சன், இப்போ ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சன், நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கிறேன், ஓகேவா. இந்த 2 பர்சன்ஸ்க்கு இடையில பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எப்படி இருக்கு. ஸோ ரைட் டு ஓட்டு, நீங்களும் ஓட் போடலாம் நானும் ஓட் போடலாமா, உங்களோட ஓட் வேல்யூவும் என்னோட ஓட் வேல்யூவும் ஈக்குவலா,
நானும் வந்து எலெக்ஷன் நிக்கலாம், நீங்களும் எலெக்ஷன் நிக்கலாமா, உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா தட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா கலரு, என்னோட ரேஸு, என்னோட ரிலீஜியன், என்னோட செக்ஸு, என்னோட பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், காஸ்ட்டு, இது எல்லாமே வச்சு உங்களோட காஸ்ட் என்ன, உங்களோட ரிலீஜன் என்ன, உங்களோட கலர் என்ன, உங்களோட ரேஸ் என்ன, இதை வச்சு இன்இக்வாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் அ சோஷியல் இன்இக்வாலிட்டி. இல்லை அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், ரேஸ், ரிலீஜன், செக்ஸஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் எனது சோஷியல் ஈக்குவாலிட்டி. சோஷியலாக எல்லாருமே ஈக்குவல். ஸோ எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் என்ஜாய் பண்ணுற அதே வெல்த்தை நானும் என்ஜாய் பண்ணணும், ஏன் இருக்க அதே ஃபெசிலிட்டிஸஸ் அவங்கள்ட்டும் இருக்கணும். தட்ஸ் மீன்ஸ் என்னன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸஸ்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் டேர்ம் சேஞ்ச் ஆகும். நம்ம இப்போதைக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வச்சுக்கலாமா, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கும் அக்சஸ் பண்ண முடியும், எனக்கும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு தட்ஸ் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் சென்ஸில். சோஷியல் அப்படிங்கிறது நமக்குள்ள எப்படி கம்யூனிட்டியாக சோஷியலாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் ஈக்குவலாக டிஸ்கிரிமினேட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷன். அண்ட் எக்கனாமிக் வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ இன்கம் இருக்குது, எவ்வளோ வெல்த் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் த எசன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. எதுக்குமா இப்போ ஈக்குவாலிட்டின்னு படிக்கணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி இஸ் நாட் அபவுட் மேக்கிங் எவ்ரி ஒன் தி சேம். ஸோ ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு நாளை இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், எல்லாரும் ஒரே மாதிரி மூவியை தான் பார்க்கணும், எல்லாரும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது ஈக்குவாலிட்டி. ஆனால் பட் அபவுட் என்ஷூரிங் நோ ஒன் இஸ் புஷ்டு பிலோ. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாரையும் மொத்தமாக சேமாக மாற்றுறது கிடையாது, ஒரே மாதிரி ஹேர் கட் பண்ணணும். சார் நார்த் கொரியாவில் சில வீடியோஸ் பார்த்தேன், ரைட் ஆகிறவங்க தெரில, ஆனால் ரைட் ஆகிறவங்கன்னா அது கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இல்லையான்னு தெரில, ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹேர் கட் கூட. ஸோ அது கிடையாது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது நோ ஒன் இஸ் புஷ்டு பிலோ. அண்ட் யாரையுமே வேணாது காஸ்ட்டுங்கிற நேமில், ரிலீஜனுங்கிற நேமில், லாங்குவேஜுங்கிற நேமில், ரேஸுங்கிற நேமில் யாரையுமே என்ன பண்ணணும், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. யாருக்குமே ஓட்டு என்னது கொடுக்க மாட்டேன், அந்த பேசிஸில் ஓட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. ஸோ புவருங்கிறதுனால ஓட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யாரையுமே புஷ் பண்ணி பிலோ தள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னது ஈக்குவாலிட்டியோட எசன்ஸ். அது ஸோ எவ்ரி ஒன் ஸ்டாண்ட்ஸ் வித் பார்த்தீங்கன்னா டிக்னிட்டிமாக. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோஷியல் ஈக்குவாலிட்டி இல்லைன்னா எப்படி டிக்னிட்டி இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. மணி வைஸ் டிஸ்கிரிமினேஷன் எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டோம் வச்சுட்டோம், ஓகேவா, பேசிக் கம்யூனிட்டிஸ் இருக்கு, ஆனால் ஸ்டில் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா நீ ஒரு காஸ்ட் அப்படிங்கிறதுனால உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹியூமன் டிக்னிட்டி என்ன பண்றோம் அப்படின்னா அது கம்மி பண்றோம் இல்லையா. ஸோ அதனால பார்த்தா டிக்னிட்டி இன் ரிலேஷன் டு அதர்ஸ், தட்ஸ் ஈக்குவாலிட்டியோட எசன்ஸ். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாரையும் சேமா மாத்துறது இல்லைமா. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எவ்ரி ஒன் ஸ்டாண்ட்ஸ் வித் பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி, எல்லாருக்கும் அவங்களோட டிக்னிட்டியை கொடுக்குறது. ஓகே, ஸோ திங்க் இட் இஸ் திஸ் வே. இப்போ திங்க் பண்ணி பாரு. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல் வாய்ஸ் இருக்கணும். ஈக்குவல் வாய்ஸ் எப்படிமா இருக்கும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஈக்குவல் ஓட்டு அப்படிங்கிறது. சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு கிவ்ஸ் யூ ரெஸ்பெக்ட். டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன், எந்த காஸ்ட், ரிலீஜன், செக்ஸ், ரேஸ் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கிவ்ஸ் யூ பேசிக் செக்யூரிட்டி. தட்ஸ் மீன்ஸ் என்ன, உடுத்த உடை, உண்ண உணவு, ஓகே, இருக்க இடம், இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டராக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சொசைட்டியும் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இது பேசிக் செக்யூரிட்டி டிஃபர் ஆகிட்டு. யூஎஸில் வந்து பேசிக் நினைக்கிறவங்க நமக்கு பேசிக் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். தட்ஸ் அ டிஃப்ரெண்டான என்னது கான்செப்ட், இல்லைனா டிஃப்ரெண்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதான் எசன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மூணுமே இருக்கணும். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி வாய்ஸ் கொடுக்கும், சோஷியல் ஈக்குவாலிட்டி ரெஸ்பெக்ட் கொடுக்கும், டிக்னிட்டி கொடுக்கும், எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி என்னது பேசிக் செக்யூரிட்டி கொடுக்கும். வித்தவுட் ஆல் தி த்ரீ ஈக்குவாலிட்டி ரிமைன்ஸ் என்னது இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் என்னது ஈக்குவாலிட்டினா நமக்கு என்ன எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் த ஐடியா. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆச்சு ஹிஸ்டாரிக்கலாக. நம்ம இப்போ பேசுகிற மோஸ்ட் ஆஃப் தி நல்ல பிரின்சிபல் நினச்சிட்டு எல்லாமே 100-150 வருஷமாக தான் இருக்குமா. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னது ஈக்குவாலிட்டினா மைட் இஸ் ரைட்டு தான். மைட் இஸ் ரைட்னா அது கிங் என்ன சொல்கிறாரோ அதுதான், எவனால முடியுமோ, அனிமல் ரூல் மாதிரி. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் டைமில் அவரே ஓரளவு பரவாயில்ல மற்ற பிரின்சிபலுக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா அரிஸ்டாட்டில் லிங்க் தி ஈக்குவாலிட்டி வித் ஹிஸ் தியரி ஆஃப் என்னது சிட்டிசன்ஷிப். ஒரு பையன் அரிஸ்டாட்டிலோட ஈக்குவாலிட்டி கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் எதை சொன்னா அவன் ஈக்குவாலிட்டினே நின்று இருக்கிறான். இது மாதிரி ஸ்காலர்ஸுக்கு, இது மாதிரி ஃபிலாசபர்ஸ்க்கு, பொலிட்டிக்கல் ஃபிலாசபருக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும்.
அவங்க ஒரு பிரின்சிபல் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிரின்சிபல்ஸில் ஒரு லிங்க் இருக்கும். அதனால் அவருடைய எந்த பிரின்சிபலை நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் கேட்டால் தான் தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் எழுதணும், இல்லை தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்குள்ளே தான் என்ன இருக்குது, ஈக்குவாலிட்டிங்கிறதே இருக்குது. தியரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ராப்பர்ட்டீடு கிரீக் மென்னுக்கு மட்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னா வாய்ஸ் கொடுக்குறாரு, அவங்களுக்கு மட்டும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறாரு, அவனை மட்டும் சிட்டிசனாக எடுத்துக்கிறாரு. ஆனால் ஸ்லேவ் உமன் சில்ட்ரன் எல்டர்ஸ்க்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறார். எதுக்குன்னு கேட்டால் அவனால் சிவிக் என்கேஜ்மெண்ட் லாவில் இன்வால்வ் ஆக முடியாது. அவன் வேலையை பார்த்துட்டு தான் பூர் பீப்புள்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிடு மென் ஸ்லேவ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிடு மென் என்னது பெட்டராக ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவரோட தியரி ஆஃப் என்னது ஈக்குவாலிட்டி அதுக்குள்ளே வந்துருக்கு. Thou limited only to another class of another citizens. அப்படிதானே சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் ஈக்குவாலிட்டி இருக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கிற கிரீக்ல பிறந்த மென்னுக்கு மட்டும்தான் எனது ஈக்குவாலிட்டி. ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்குள்ளேயாச்சும் ஈக்குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாருல, ஸோ அதனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஆக்சுவலாக அப்படிங்கிற பாயிண்ட்டும் எக்ஸாமில் எழுதணும் அரிஸ்டாட்டல் பற்றி கேட்கும்போது. ஸோ ஃபார்மல் ஈக்குவாலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபார்மல் ஈக்குவாலிட்டின்னு என்ன அர்த்தம்? டே பாடுறா உனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஸோ நீ தான் பெட்டராக இருக்கிற, உனக்கு அறிவு இருக்குது, நீ பெட்டராக இருக்கிற, நீ பார்த்தீங்கன்னா என்னது லாவில் இன்வால்வ் ஆகுற, அதனால உனக்கு என்ன அப்படின்னா என்னது இப்போ எம்எல்ஏக்கும் எம்பிஸுக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது மினிஸ்டர்ஸ்க்குன்னு என்னது ஸ்பெஷல் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ ஃபார்மல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஹி எம்பசைஸ்டு ஃபார்மல் ஈக்குவல் மீனிங் ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி. நம்மளும் அப்படி தான் பண்ணுறோம். இப்போ பிரசிடென்ட் ஓகேவா உட்காந்து இருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, நம்மளும் இருக்கிறோம், நானும் இருக்கோம் வச்சுக்கலாம், நானும் இருக்கிறேன். இப்போ 3 பேரும் வந்து என்னது ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? பிரசிடென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம ஆளே கிடையாது, இருந்தாலும் நமக்கு என்னது அடுத்த லாஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்னது பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் பெரிய ஆள், ஆனால் பிரசிடென்ட் வந்து என்னது கைண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ இப்படி சொல்கிறோம்ல ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து எம்பிஸ் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்னது பார்லிமெண்ட்டுக்குள்ள ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு எகெயின்ஸ்டாக வெளியே என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னது என்னென்னா ஓட் போடலாம், அதுக்கு எகெயின்ஸ்டாக வெளியில் என்ன அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ், அது வெளியில் போய் கேஸ் போட முடியாது. இப்போ ஏன் எம்எல்ஏ எம்பிக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடையாது அப்படின்னா என்னது அவன்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள், அவனுக்கு அந்த ரைட் தேவைப்படுது, அந்த ஈக்குவாலிட்டி தேவைப்படுது, அந்த கைண்ட் ஆஃப் ரைட் தேவைப்படுறதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அது நம்ம கொடுக்குறோம் அவனுக்கு. ஸோ அந்த ப்ரிவிலேஜை கொடுக்குறோம். அப்போ அதுதான் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. ட்ரீட்டிங் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிடு கிரீக் மென்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டிடு கிரீக் மென்னையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் ப்ராப்பர்ட்டிடு கிரீக் மென்னையும் ஸ்லேவையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸோ அன்ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ ஸ்லேவுக்கு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். ஸோ நேச்சுரல் இன்இக்வாலிட்டின்னு வேற கொண்டு வராரு. எப்படி சொல்றாருன்னா he also gave defense of natural inequality justifying recognition maintenance of existing another equality. அதனால ஸ்டேட்டஸ் குவோ அவரோடது அப்படியே வச்சுக்கிறது. என்ன சொல்றா அப்படின்னா ஸ்லேவ் வந்து நேச்சராகவே என்னவா இல்லைனது டேலண்டடா இல்லை, அவனால லா கிரியேட் பண்ண முடியாது. சில்ட்ரன் எப்படி இருக்காங்க, வீக்கா இருக்காங்க, எல்டர்ஸ் வீக்கா இருக்கிறான். ஸோ அவனுக்குலாம் என்னது அவனால சிவிக் என்கேஜ்மெண்ட் லா மேக்கிங்கில் அவனால என்னது இன்வால்வ் பண்ண முடியாது. அதனால அவனுக்கு கொடுக்க வேணாங்கிறாரு. அவனுக்கு என்ன கொடுக்க வேணானது ஈக்குவாலிட்டியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா அது நேச்சுரலாகவே அப்படி இருக்கிறான், வீக்காக இருக்கிறான் அப்படின்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அரிஸ்டாட்டலும் பிளாட்டோவும் ஆல்மோஸ்ட் சேம் இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ ஹோப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வெரி மச் ரெவல்யூஷனரி ஐடியா. ஹோப்ஸ் ரொம்ப முக்கியம். மேபி அவர் சொல்றபடி லெவித்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி ரைட்ஸ் எல்லாம் கம்மியான மாதிரி தோணலாம். ஆனால் ஹோப்ஸ் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா ஹோப்ஸ் ஆர் நேச்சுரல் ஈக்குவாலிட்டி. நேச்சுரல் இன்இக்வாலிட்டி இல்லை, நேச்சுரல் ஈக்குவாலிட்டிங்கிறார். டே நீ யார் எவனா இருந்துட்டு போறான்டா. ப்ளஷர் அண்ட் பெயின் மட்டும்தான், ப்ளஷர் அண்ட் என்னது பெயின் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சனோட ஒர்க். ஒரு நல்ல சோல்னு கிடையாது, கெட்ட சோல்னு கிடையாது. உனக்கு ப்ளஷர் இருக்கு அப்படின்னா உனக்கு ஹாப்பினஸ் இருக்குன்னா அதை பண்ணுவ. உனக்கு ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ண மாட்டேன். அது ப்ளஷர் இல்லை அப்படின்னா பெயின் இருக்கு அப்படின்னா அது விலகி இருக்கும். அவ்வளோதான் ஹியூமன். இதில் என்னத்தை போட்டு காஸ்ட் ரிலீஜன் ரேஸ் எல்லாம் அப்படிங்கிறாரு. ஸோ அது ரெவல்யூஷன் ஐடியா. அது அந்த டைம்ல 1648 இப்படி பேசுறதுலாம் என்னது 1648 இப்படி பேசுறதுலாம் பெரிய பெரிய விஷயம்.
ஸோ ஹோப்ஸ் ஆர் நேச்சுரல் ஈக்குவாலிட்டி பிட்வீன் ஆல் ஹியூமன்ஸ் இந்த எனது ஸ்டேட் ஆஃப் நேச்சர். ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவும் இருக்காது. அந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல பார்த்தீங்கன்னா என்னது, அதுல எல்லாருமே ஈக்குவல் தான். எந்த சென்ஸ்ல எல்லாரும் ஈக்குவல், எல்லாருமே ப்ரெஷருக்கும் பெயினுக்கும் தான் ரியாக்ட் பண்ணுவான். ப்ரெஷர் இருந்துச்சுன்னா பண்ணுவான், பெயின் இருந்துச்சுன்னா பண்ண மாட்டான். பாடி ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவலைஸ்டு. அப்போ வந்து கேட்போம், அது எப்படி ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான்ல, அப்போ ஒருத்தர் வீக்கா இருக்கிற பர்சனை என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சிடலாம், வச்சிடலாம், டாமினேட் பண்ணிடலாம். அவன் என்ன சொல்றாருன்னா பாடி ஸ்ட்ரென்த் இருக்கலாம் ஒரு பர்சனுக்கு, ஆனா இன்னொரு பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது சீக்கிரட்டா பிளாட் பண்றது மூலமா, கன்னிங்கா இருக்கிறது மூலமா, அறிவை யூஸ் பண்ணி ஒரு மல்ல மாதிரி இருக்கு. அந்த பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், ரஜினிகாந்தும் என்னது கமல் மூவிஸஸ்னா பழைய ஜம்பான் மாதிரி ஒருத்தர் வருவான் ஃபைட்டுக்கு. பார்த்தீங்கன்னா என்னது ரஜினிகாந்த் என்னது கமல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது அவரை ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெருசாக இருப்பார், ஆனால் இவங்க வந்து இந்த காலுக்கடையில் போய் இல்லை வேற ஏதாச்சும் சர்க்கஸ் மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அறிவை யூஸ் பண்ணி. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே எனது பெயின் அண்டு ப்ளஷர் மட்டும்தான்டா, மற்றபடி வந்து எனது எல்லா ஹியூமனும் ஈக்குவல் தான். நீ ஒரு ரேஸ், நீ ப்ராப்பர்ட்டி, மென், அந்த ரிலீஜன், இந்த கேஸ்ட், இந்த செக்ஸ், இந்த பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் மேட்ரே கிடையாது. சொல்ல இட்ஸ் வெரி மச் எனது ரெவல்யூஷனரி ஐடியா. ஸோ இதுக்குள்ள ரூசோ என்ன சொல்றாருன்னா, இப்போ பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூசோ டிஸ்டிங்விஷ்டு பிட்வீன் நேச்சுரல் ஈக்குவாலிட்டி அன்ஆல்டரபிள் அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம உமன் அப்படிங்கிறதும் மென் அப்படிங்கிறதுக்கும் என்ன இருக்குன்னா அது பிசிக்கலாக சில விஷயம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து நேச்சுரல் ஈக்குவாலிட்டி, ஆல்டரபிள் நேச்சுரல் ஈக்குவாலிட்டி ஓகேவா. ஸோ இன்இக்வாலிட்டி வச்சு ஈக்குவாலிட்டி வச்சுக்கலாம். ஸோ நேச்சுரல் ஈக்குவாலிட்டியும் நேச்சுரல் இன்இக்வாலிட்டியும் அன்ஆல்டரபிள், இன்இக்வாலிட்டி பெட்டர் மாதிரி. ஸோ நேச்சுரல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது என்னது, உமனுக்கும் மென்னுக்கும் இருக்கிற நேச்சுரலாக சில விஷயம் இன்இக்வலாக இருக்கும். உமனுக்கு வந்து ப்ரெக்னன்சி, பீரியடு இது மாதிரி இருக்கலாம், மென்னுக்கு அது இருக்காது. அது அன்ஆல்டரபிள், அதை விட்டு நீ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அன்நேச்சுரல் என்னது கன்வென்ஷனல் இன்இக்வாலிட்டி இருக்கும். அன்நேச்சுரல் அப்படிங்கிறது கேஸ்ட் மூலமா, லாங்குவேஜ் மூலமா, இல்லை உமன் அண்ட் மென்னு வரும்போது உமன் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது நேச்சுரல் கிடையாது. ஏன் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்? இப்ப இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். வெளியில வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன, பிரசிடென்ட் ஆன உமன் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவங்களால பெட்டரா வந்து என்னது ஆட்சி ஆட முடியும்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா என்னது செல்வி ஜெயலலிதானா ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா. அப்ப வெளியில வந்து இது வந்து நமக்கான ஒரு பக்கத்திலேயே இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அப்போ அது மோஸ்ட்லி எல்லாரும் அவங்களோட ஆளுமை திறனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க ஆளுமை திறனை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ உமன் வெளியில வந்து ஆட்சி பண்ண முடியாது, அவளுக்கு பெட்டரா டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்றது என்ன அப்படின்னா அது அன்நேச்சுரல், நேச்சுரல் கிடையாது. அது கன்வென்ஷனல் ஈக்குவாலிட்டி. அது என்ன அப்படின்னா அது இன்இக்வாலிட்டி. கன்வென்ஷனல் இன்இக்வாலிட்டி வழிமுறையா வருது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது சொசைட்டி கிரியேட் பண்ண கஸ்டம்ஸ் மூலமா வர சொல்றது அவளால முடியாது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஆல்டர் பண்ண முடியுங்கிறார். இப்படி ரெண்டே டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறாரு. ஸோ கன்வென்ஷன் இன்இக்வாலிட்டி எக்ஸாம்பிள் சிங்கிள் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி விச் ஆர் ஹியூமன் மேட் அண்ட் கேன் பி சேஞ்ச். ப்ராப்பர்ட்டி வச்சு அவன் ரிச் பீப்புளாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவனை பெட்டராக ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிற இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்னா அது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன், அதிகமாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமான டாக்ஸ் நீ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி அப்படி என்ன பண்ணலாம், அது ஆல்டரபிள் தான். அது ஆல்டர் பண்ணி இன்னொருத்தருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவனையும் மேலே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா we can try அப்படிங்கிற. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ்க்கு என்ன அப்படின்னா நீங்கள் போட உங்க ஈக்குவாலிட்டி சும்மா ப்ளஷர் பெயின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேலை கிடையாது. அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறார். ஸோ அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில மட்டும் இருக்கக்கூடாது. எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, உனக்கு ஸ்கூல் போகலாம்ல, நீ போய் படிக்க வேண்டியதானே, உனக்கு ஹெல்த் இருக்குல்ல, கவர்மெண்ட் என்னது ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றத வேலை அவன் போக முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவனுக்கு இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, கவர்மெண்ட் இப்படி பண்றதுனே நிறைய பேர் தெரியாது. சும்மா இல்லைன்னா சொல்லாதீங்க, அப்பெல்லாம் கிடையாது தெரியலாம் சொல்லாதீங்க. நீ போய் பாருமா, நீ வந்து டிகிரி முடிச்சோம் உங்க ஃபேமிலியில பக்கத்துல இருக்கலாம் பார்க்காம ஒரு நாளைக்கு பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணு, ஒவ்வொருத்தியா கேளு. அவேர்னஸே இருக்காது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு. நம்ம பார்க்குற வேர்ல்டு வந்து என்னது, நம்ம சும்மா குறுகிய ஒரு குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்கக்கூடாது.
அப்ப என்ன அப்படின்னா, அப்போ ஒவ்வொருத்தரும், அதாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, நீ பாட்டு படிச்சுக்கோன்னு சொல்லி ஸ்கூல் ஓப்பன் பண்ணா மட்டும் போதாது. எல்லாருக்கும் கடைசியில் ஒரே மாதிரி இன்கம் இருக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபுட்டு கிடைக்குதா, ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம் கடைசியில் வெளியில வரும்போது கடைசி சொசைட்டியோட அவுட்கம் எப்படி இருக்குன்னா அது ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு அது ரெவல்யூஷன் ஐடியா. நிறைய கொஸ்டின்ஸ், அப்போ அது சோம்பேறியா இருக்கும், அப்போ என்ன பண்ணுறது அப்படிமா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு மார்க்ஸ் ஆர்குமெண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட்லாம் கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி. அதில் ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி, ஒவ்வொருத்தனும் தன்னோட எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவான். உன்னால என்ன வேலை பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சொசைட்டிக்கு கார்பெண்டரா இருக்குமா கார்பெண்டராரு, ஐடியில் ஒர்க் பண்ண முடியுமா ஒர்க் பண்ணு, டாக்டரா இருக்க முடியுமா டாக்டரா, இன்ஜினியர் இருக்குமா இன்ஜினியராரு, இல்லைன்னா எனக்கு சானிடேஷன் ஒர்க் உன்னோட இஷ்டம், அது நீ என்ன ஒர்க் வேணா எடுத்துக்கலாம். அந்த அப்போ என்ன, அக்கார்டிங் டு இஸ் எபிலிட்டி, ஒவ்வொருத்தர் தன்னோட எபிலிட்டியை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொசைட்டிக்கு கொடுப்பான். ஃப்ரம் ஈச், ஒவ்வொருத்தரும் அக்கார்டிங் டு அவனோட எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுப்பான், எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் டு ஈச், நம்ம கொடுக்கணும், அவனுக்கு என்ன கொடுக்கணும், சொசைட்டி என்ன கொடுக்கணும் அப்படின்னா டு ஈச், ஒவ்வொருத்தனுக்கும் அக்கார்டிங் டு இஸ் நீட், அவன் நீடை பொறுத்த வரைக்கும். இதோட தோப்பியா தான் ஆக்சுவலாக நம்ம கேட்குதான் என்னத்தையும் எல்லாத்தையும் கேட்போம். ஓகேவா, கொடுக்குறதா தான் என்னது கம்மியாகவும் கொடுப்போம். ஹியூமன் சைக்காலஜி அவர் எல்லாத்தையுமே எக்கனாமிக்காக பார்ப்பார், எக்கனாமிக் டிட்டர்மினிசம் சொல்லிட்டு அதுக்கு ஆர்கியூமெண்ட்டும் கொடுப்பாரு, அவர் ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி அவரோட என்னது டிஸ்கோர்ஸையும் கொடுப்பாரு. அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு இஸ் எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு இஸ் என்னது நீடாக இருக்கணும். என்ஷோர் ஈக்குவாலிட்டி ஆஃப் என்னது அவுட்கம்ஸ் அப்படிங்கிறாரு மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தொக்கவெல்லே, இவர் என்ன அலெக்ஸ் டி தொக்கவெல்லே அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்காவில் இருக்கிற விஷயத்த, அமெரிக்காவில் எப்படி ஈக்குவாலிட்டி இருக்கு, எப்படி டெமோக்ரஸி இருக்கு, டெமோக்ரஸின்னு சொல்லும்போது இவரோட ஐடியாஸஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஆஸ் தி எனது டெண்டன்சி ஆஃப் மாடர்ன் சொசைட்டி. அதாவது அதுக்கு முன்னாடி ஈக்குவாலிட்டிலாம் பெருசாக இல்லாமா, அவன் மைட் இஸ் ரைட்டு தான், அவன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். மாடர்ன் சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா சோஷியல் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு அழகான வேர்டு கொண்டு வருது. இதெல்லாம் ரொம்ப மாடர்ன். சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பியாண்ட் தி என்ன அப்படின்னா ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், லாங்குவேஜ் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா ஹியூமன் டிக்னிட்டி இம்பார்ட்டன்ட், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டிலுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பார்க்கணும். அரிஸ்டாட்டில்ஸ்க்கு ஈக்குவாலிட்டி ஃபார் சம் பீப்புள்ஸ்க்கு, கிரீக் ப்ராப்பர்ட்டிடு மென்னுக்கு, ஹாப்ஸ் பார்க்கலாம் ஈக்குவாலிட்டி இன் ஃபியர், தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட்மா. அவர் வந்து எனது ப்ளஷர் அண்ட் எனது பெயின் வந்து மட்டும்தான் பீப்புளை டிஃப்ரென்ஸ் பண்ணும். அதாவது நீ எல்லாருமே ப்ளஷர் அண்ட் பெயினுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன இருக்கணும், என்ற ஏதாச்சும் போயிருமோ, என்ற ஏதாச்சும் விட்டு போயிருமோங்கிற பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒழுங்காக இருக்கும். ஸோ ஒரு பயத்தில் என்ன ஆகுனானது ஈக்குவாலிட்டி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரூசோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஈக்குவாலிட்டி கரப்டட் பை ப்ரிவிலேஜ். இந்த ஹோப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் ஹோப்ஸோட ஹோல் தியரி எடுத்து பார்க்கணும். ஓகேவா, ஸோ ஃபியர் அண்ட் எனது ஐ வேர் பார்ன் டுகெதர் அப்படிம்பார். ஸோ இப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் நாஸ்தியாக இருக்கும், ரூல் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா எவன் எதை பார்க்கறது அப்படி எல்லாருமே அடிச்சுட்டு சத்துட்டு இருப்பான், செக்யூரிட்டி டயலாமா இருக்கும். அப்போது என்ன தேவை, ஒரு ஸ்டேட் தேவை. அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருமே ஈக்குவல், ஸ்டேட் எல்லாரையும் ஈக்குவலாக என்ன பண்ணானது ட்ரீட் பண்ணும் அப்படிம்பார். ஸோ ஃபியரில் தான் ஈக்குவாலிட்டி வருது மாதிரி. ரூஸோ வந்து ஈக்குவாலிட்டி கரப்டட் பை எனது ப்ரிவிலேஜ், நேச்சுரல் ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டி ஓகே அப்படிம்பார், ஆனால் அன்நேச்சுரல் இன்இக்வாலிட்டி என்னது ராங் அப்படிம்பார், அதை ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கிறார். மார்க்ஸுக்கு ஈக்குவாலிட்டி பர்ஃபெக்ட் என்னது கம்யூனிசம், தட்ஸ் மீன்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் அவுட்கம். தொக்கவெல்லைக்கு பார்த்தா ஈக்குவாலிட்டி ஆஸ் அ டெஸ்டினி ஆஃப் என்னது மாடர்னிட்டி. மாடர்னிட்டியில் மாடர்ன் இதில் நம்ம என்னது டிக்னிட்டி, ஹியூமன் டிக்னிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஈக்குவாலிட்டி, ஃபார்மல் ஈக்குவாலிட்டி மட்டும் கிடையாது, சப்ஸ்டன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். The idea of equality evolved from limited privilege to universal aspiration. அப்படிதான் யூனிவர்சல் ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே எதுலையுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம் இல்லையா, அதுதான் நம்பவும் செய்யறோம் சொசைட்டியா. ஸோ அதுதான் அந்த அளவுக்கு நம்ம எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒய் ஈக்குவலைஸ், அப்போ எதுக்கு தான் ஈக்குவலைசஸ் பண்ணணும், இப்போ எதுக்கு எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின். ஒன்று என்ன, ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்டன்ஸ். இது ஒழுங்காக ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஜஸ்டிஸ்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது என்னது, யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா என்னது எந்த மாதிரி அசெட்ஸ் போகணும், யாரெல்லாம் ரோடு யூஸ் பண்ணலாம், ஓகேவா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது கிணறு யூஸ் பண்ணலாம். அதில் முதல்லாம் கிணறு யூஸ் பண்ண ரொம்ப இதாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து லேண்ட் கொடுக்கலாம், யார் லேண்டை யூஸ் பண்ணலாம், யார் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே எனது பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் யார் யாருக்கு போகணும்னா ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக போகணுமா, எந்த மாதிரி ஈக்குவலாக போகணும் அப்படிங்கிற விஷயம் கிரியேட் ஆகும். அண்ட் பர்டன்ஸ், யார் டேக்ஸ் பே பண்ணணும்.
ஓகேவா? யார் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது மிலிட்ரிக்கு போகணும், இது மாதிரி விஷயம்லாம். ஸோ அண்ட் ஃபுல்ஃபில் என்னது பேசிக் நீட்ஸ் என்னது ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு என்னது இன்கம் இருக்கா இல்லையா, இல்லை அது மாதிரி விஷயம்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்னு கான்செப்ட் தேவைப்படுது. செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு ஈக்குவாலிட்டி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 18ல். ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்னது ஈக்குவாலிட்டி என்ஹான்சஸ் என்னது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஈக்குவாலிட்டி மூலமாக நம்மளை என்ன பண்ண முடியும்னா என்னது செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னது என்ஹான்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ் ஃபாஸ்டர் ஃபெட்டர்னிட்டி அமௌங் தி மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ ஒவ்வொரு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்லி மாதிரி எல்லாரும் பழகும். ஸோ ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் ஹியூமன் டிக்னிட்டிக்காகவும் ஃபெட்டர்னிட்டிக்காகவும் ஸோ ஒரு சொசைட்டியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், சண்டை போட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபெட்டர்னிட்டி அப்படிங்கிறது என்னது ரொம்ப என்னது இம்பார்ட்டண்டான என்னது விஷயமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வை ஈக்குவலைஸ், எதுக்காக நான் ஈக்குவலைசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது fairness in burdens and benefits, meeting basic needs, restoring self-respect and building another fraternity அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். ஈக்குவலைசேஷன் இஸ் வாட் மேக்ஸ் டெமோக்ரஸி ஹியூமன் அண்ட் சொசைட்டி another யுனைடெட் அப்படிங்கிற கன்க்ளூஷனும் கொடுக்கலாம். ஸோ இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஈக்குவாலிட்டினா என்ன, எதுக்காக நான் ஈக்குவலைசஸ் பண்ணணும், இது எப்படி எவால்வ் ஆச்சு இந்த கான்செப்ட் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் வாட், என்ன ஈக்குவாலிட்டி, எதில் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ், மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ என்ன அப்படின்னா என்னது வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹாப்பினஸ், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற, மைனஸ் உனக்கு எவ்வளோ என்னது பெயின்ஃபுல் இருக்கு, ஈக்குவல் டு என்ன வருமோ அதுதான் வெல்ஃபேர். ஸோ அதிகமாக ஹாப்பி கொடுக்குற விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணணும், பெயினாக கொடுக்குற விஷயத்த என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு பெயின் இருக்கும். ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு என்ன இருக்குன்னா அது பெயின் இருக்கும். அந்த பெயின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது காமன் வெளியில் இருக்கிற அதுக்கு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா அது ப்ளஷர் இருக்கும். அவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ப்ளஷரையும் இந்த பெயினையும் மைனஸ் பண்ணுவான். அப்போ ப்ளஷர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் ரைட்டுன்னு சொல்கிறது ரொம்ப கிளமா இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அது வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. வெல்ஃபேரில் யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்மா இதில் 2 டைமென்ஷன்ஸஸ் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ப்ளஷர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது பெயின். ஹாப்பினஸஸ் அப்படிங்கிறது இஸ் த நெட் பேலன்ஸ் ஆஃப் என்னது ப்ளஷர் ஓவர் என்னது பெயின். ப்ளஷர்லேருந்து பெயினை மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்னு என்னது ஹாப்பினஸஸ் அப்படிங்கிறது. தட்ஸ் ஹாப்பினஸ் இஸ் என்னது வெல்ஃபேர் அப்படிங்கிறது. இப்போ நான் இங்கே ஹாப்பினஸ் மைனஸ் பெயின் எழுதினேன், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா, ஹாப்பினஸ் மைனஸ் பெயின் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹாப்பினஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா என்னது இன்கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லலாம். நீ எழுதுறது தான் என்னது ஆன்சர். ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அவுட்கம் அப்படிங்கிறது வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா என்னது நெட் பேலன்ஸ் ஆஃப் என்னது ப்ளஷர் ஓவர் என்னது பெயினாக இருக்கும். ஸோ டிசைர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அதில் உன்னோட டிசைர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா, உன் ஆசைகள் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஆசைகள்னு சொல்லும்போது டிசைர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன், டெஸ்ட் ஃபார் எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரிஸ் அட் பார் வித் ரைடிங் பைசைக்கிள். அதாவது ஒரு பர்சனுக்கு பைசைக்கிள் வந்து என்னது ஒரு சைக்கிளை வாங்குறது என்னவா இருக்கலாம்னா அதில் ரைடு பண்ணுற சைக்கிள் ஓட்டுறது ஹாப்பியாக இருக்கலாம். அந்த ஹாப்பினஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா அது எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரி. எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரினா ஒரு டைமண்ட் ஜுவல்லரி. ஸோ பைசைக்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம் வச்சுக்கலாம். சும்மா சிம்பிளாக ஒரு டைமண்ட் ஜுவல்லரி எவ்வளோ இருக்கலாம், 1 lakh வரைக்கும் போகலாம். இது ரெண்டே ஈக்குவல்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா நிறைய இன்இக்வாலிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்இக்வாலிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுறதுனா என்னது, அவன் வந்து சேரியில் தான் இருக்கிறான், ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கான்ல அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் இது ரொம்ப என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணப்படுற விஷயம். வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இது எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் சம்ஒன் ஹேஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டிசைர்ஸ், லக்ஸரி கார் இருக்கு, வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி சேஸ் இஸ் சேம் ஆஸ் சம்ஒன் சாட்டிஸ்ஃபைட் வித் another bicycle. But doesn't this that inequality resources hide another equality of desires? அப்போ ஒரு பர்சனுக்கு ரிசோர்ஸஸ்ல இன்இக்வாலிட்டி இருக்கும். ஒரு பர்சனால என்ன பண்ண முடியும்னா அது டைமண்ட் ஜுவல்லரி வாங்க முடியும், இன்னொரு பர்சனோட பைசைக்கிள் தான் வாங்க முடியும். ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவல் தான், ஏன்னா அவன் ஹாப்பியாக இருக்கான்ல அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் வந்து அமர்த்தியா சென் என்ன சொல்லுவாருன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் வாட்னு வரும்போது
ரிசோர்சஸ் முக்கியமா, வெல்ஃபேர் முக்கியமா, கேப்பபிலிட்டி முக்கியமான்னு சொல்லுவாரு. பின்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொன்றையும் வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஹாப்பியா இருக்கிறான், இன்னொரு விஷயத்துல ஹாப்பியா இருக்கிறான். அது வந்து நீ வந்து ரிசோர்சஸை பார்க்கணும்னு இல்லை. ரிசோர்சஸ்னா எவ்வளவு இன்கம் இருக்கணும்னு பார்க்கணும்னு இல்லை. இன்கம் டிஃபர் ஆகலாம், அது இன்இக்வாலிட்டியில் வராது. எதை மட்டும் தான் நீ பார்க்கணும்? வெல்ஃபேர். அது மூலமா ஹாப்பியா இருக்கானா அப்படிங்கிற மட்டும் தான் பார்க்கணும்னு சொன்னா தட்ஸ் அ வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி. ஸோ வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டியில் என்ன இருக்குன்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ப்ரெஷர் மைனஸ் பெயின், டிசைர் ப்ரிஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதுதான் கீவேர்டு, இதுதான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம் வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டின்னு கேட்டான் அப்படின்னா. ஸோ இட்ஸ் சப்டில் பட் டீப் ஐடியா. நாட் ஹவு மச் யூ ஓன், நீ எவ்வளோ ஓன் பண்ற அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. பட் வெதர் யூ ஆர் another satisfied or another not அப்படிங்கிறது. ஸோ டிசைர் ப்ரிஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன். உன்னோட டிசைர், நீ பைசைக்கிளுக்கு ப்ரிஃபர் கொடுக்குறியா இல்லைன்னா டைமண்ட் ஜுவல்லரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறியான்னு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ். இது வந்து ரெண்டாவது கான்செப்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் வாட் அப்படின்னு வரும்போது செகண்ட் இது ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் வெல்ஃபேர். அதாவது உன்னோட டிசைர், உன்னோட ப்ரிஃபரன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா நீ ஈக்குவல் அர்த்தம். ஸோ ஒரு பைசைக்கிளும் டைமண்ட் ஜுவல்லரி ஈக்குவல் தான். ஸோ உனக்கு எவ்வளவு நீ பைசைக்கிள் வாங்குற அளவுக்கு உன்னோட ரிசோர்சஸ் இருக்கு, டைமண்ட் ஜுவல்லரி வாங்குற அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கு. எது ரொம்ப பெருசு? டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறதுக்கு அளவுக்கான இன்கம் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்கு. ஆனால் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த ஹாப்பினஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறது. அதனால சப்டிலாக எதாச்சும் அதை என்னது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, ஆல்ரெடி இருக்கிற இன்இக்வாலிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது ரால்ஸ் அண்ட் டார்கின். ரால்ஸும் அதே பிரின்சிபல் சொல்றாரு அண்ட் டார்கின். பொதுவாக ஈக்குவாலிட்டின்னு கேட்கும்போது ரொனால்டு டார்கின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான எனது ஸ்காலர். ஜான் ரால்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனது ரிசோர்ஸை ஃபேரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ் மாட்டி ஒரிஜினல் பொசிஷன்ல ஃபேமிலி ஹெட் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு எவ்வளவு என்ன பண்ணணும்னு எனது ரிசோர்சஸ் போகணும் டிஸ்கஸ் பண்ணணும். அதுல மேக்ஸிமம் ஈக்குவல் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பர்சன் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியா இருக்கிறான் அப்படின்னா, டிசபிள்டா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் வரும்போது கோட்டா கொடுக்கலாம், பென்ஷன் கொடுக்கலாம், ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். ஸோ அதுதான் அப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அது ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன், அது ஃபேர் அப்படிங்கிற கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவனால ஈக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இல்லை இல்லையா, அதனால. ரொனால்ட் டார்கின் என்ன பண்றாருன்னா, ரிசோர்ஸ் ஈகாலிட்டேரியன் கான்செப்ஷன் அதே பிரின்சிபலை ஒரு டிஃப்ரெண்டா சொல்லுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, எக்ஸாம்ல ரொம்ப எழுத வேண்டிய விஷயம். ஈகாலிட்டேரியன் கான்செப்ட் எப்படி ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அவரோட ப்ரப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா, ஒரு இமேஜினேரியா, ஒரு ஃபேன்சியா, ஓகே, ஒரு ஃபிக்ஷனா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவார். என்ன அப்படி? ஹி ப்ரப்போஸ்ட் கிவிங் ஈச் பர்சன் 100 கிளாம் ஷெல்ஸ். அதாவது இப்போ அவர் எப்படி சொல்லுவாருன்னா, ரொம்ப டீப்பா ஸ்டோரி மாதிரி இருக்கும். நீ வந்து ஒரு கப்பலில் போறமா, ஒரு கப்பலில் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தீவில் போய் நின்றுச்சு. ஓகே, பெரிய புயல் வந்துச்சு. பெருசா புயல் வந்ததுனால கண்ட்ரோலை இழந்து அது தீவில் போய் நின்றுச்சு. இப்போ இந்த தீவில் என்ன அப்படின்னா யாருமே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் போறீங்க. ஸோ இப்போ இனிமேல் வழியே இல்லை, கப்பலும் உடஞ்சிருச்சு. கப்பல் இனிமேல் இயக்கவே முடியாது, யாருமே அவளை காப்பாற்ற வரல. இப்போ ஒரு சொசைட்டி நான் கிரியேட் பண்ணோம். இதுவும் வெயில் ஆஃப் இக்னோரன்ஸும் ஒரிஜினல் பொசிஷனும் ஒன்று தான். இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்ணுறாருன்னா ப்ராக்டிக்கலாக சொல்கிறார். எப்படின்னா என்னதுன்னா, ரால்ஸ் ரொம்ப இமேஜினரியாக சொல்லுவார். ஒரிஜினல் பொசிஷனில் வெயில் ஆஃப் இக்னோ, உன்னை பற்றியே தெரியாது, ஓகே, அடுத்தவனை பற்றியும் தெரியாது, ஆனால் எக்கனாமிக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஐடியா இருக்கும் அப்படிம்பார். இது அப்படி இல்லாமல் இப்படி மாட்டிக்கிட்ட தீவில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ யார்கிட்டையுமே எந்த சொத்துமே கிடையாது, இந்த ஹோல் ஐலாண்டுமே பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் 100 கிளாம் ஷெல்ஸ் கொடுத்துருவாங்க. கிளாம் ஷெல் அப்படிங்கிறது அந்த டைம்ல இருந்த கரன்சி மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 100 கிளாம் ஷெல் இருக்கும். இப்போ ஏலத்துக்கு விடுவாங்க. ஸோ பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். காம்படிஷனாலே லிபரல்மா. ஸோ பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட், பர்ஃபெக்டா காம்படிட்டிவ் மார்க்கெட். எல்லாருக்குமே எவ்வளவுதான் இருக்கு? 100 கிளாம் ஷெல் தான் இருக்கு. இப்போ ஏலத்துக்கு விடுவோம். எவனுக்கு தென்னை மரம் ஏற பிடிக்குது, அந்த வேலையை எவன் செய்ய ரெடியா இருக்கிற அப்படின்னு கேட்போம். அப்போ ஒருத்தங்க தென்னை மரம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் ஏலத்துக்கு வருவான். நான் 2 கிளாம் ஷெல் கொடுக்குறேன். எவனுக்கு இன்ஜினியர் ஆகணும், எவனுக்கு டாக்டர் ஆகணும், எவனுக்கு வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏலத்துக்கு விடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாம் ஷெல்ல கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அவர் ஆம்பிஷன் சென்சிட்டிவ் ஆக்ஷன், முதல்ல ஆக்ஷன் விடணும். அந்த 100 கிளாம் ஷெல் கையில் இருக்கா, இப்போ எல்லா ரிசோர்ஸ் எல்லா லேண்டும் எல்லாருக்கும் ஈக்குவல் தான்,
ஆனால் நீ என்னென்ன வேலை பார்க்கணும். அப்போ நம்ம தானே சூஸ் பண்ணோம். யூபிஎஸ்சி வரணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறோம் இல்லையா. கிளாம்ஷெல்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸ். சம் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாவமா கேவலமாக இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதுவும் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்யூ, ரொம்ப பெரிய இஷ்யூ. அது எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது வெறும் பார்த்தீங்கன்னா என்னது மணி இல்லைன்னா கோர்ஸில் மட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆஃபீஸர்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி, இல்லைன்னா டாப்பர்ஸ் அவ்வளோ மிஸ்லீட் பண்ணாங்க. ஸோ ஆனால் டெல்லி மாதிரி இடத்துல அந்த மிஸ்லீடிங்கை தாண்டி என்ன அப்படின்னா பெடகாகியில் எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இங்கே என்ன அப்படின்னா இப்போ நம்ம யூபிஎஸ்சி ரெடின்னு சொல்லும்போது படிக்கலாம். ஸோ வீட்டில் பாவம், வீட்டில் இருக்கிற லேண்டை விற்று கடனை வாங்கி வட்டி கடனை வாங்கி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பாவமாக இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப கேவலமான வேர்டு ஆக்சுவலாக. எப்படி இருந்துச்சுன்னா ஐ கேன் ஃபீல் ஹிம். அதாவது வீட்டில் இருக்கிற கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஒர்க் பண்ணி அது கடனை அடைச்சிட்டு இருக்கிறான். இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ரிப்பரேஷன். அவனோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, எவ்வளோ நாள் ஆகும், இன்னும் அவன் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவனை கொண்டு போய் திடீர்னு ஒரு கிளாஸ் ரூமில் விட்டுட்டு திடீர்னு படிக்க சொன்னால் இட்ஸ் ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம் அது. சரி, ஓகே. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இல்லையா. சரி, ஓகே. இப்போ வந்து கிளாம் ஷெல்ஸ்மா, இப்போ 100 கிளாம் ஷெல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 கிளாம் ஷெல்ஸ் வச்சு இப்போ அதே மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ நம்ம ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட ரெடியாக இருப்போம். ஆம்பிஷன் சென்சிட்டிவ் அப்படின்னா அது ஆக்ஷனிங் வரும்போது ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தான். ஓகே, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறனால யூபிஎஸ்சி வந்திருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ மணிஸ் வச்சு நீட் கிளியர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டாக்டர் ஆயிருந்துருக்கலாம். எனக்கு அந்த எஃபோர்ட்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது சிம்பிளாக வேற ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ மீட்ஸ் என்வி டெஸ்ட். அப்போ என்வி டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஆம்பிஷன் டெஸ்ட். இன்னொருத்தனை பார்த்து என்வி ஆக மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். அதனால சொசைட்டி பெட்டர் ஆகும். ஏன்னா நீ தானே ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் எடுத்த, நீ தானே ஆசைப்பட்டு யூபிஎஸ்சி எடுத்த. அதனால இன்னொருத்தனை பார்த்து நீ பொறாம பண்ணும் இல்லை, நம்ம படுவோனா. ஸோ வேர் டிஃபரன்சஸ் இன் பண்டில்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். நீ மரம் ஏறணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, மீன் பிடிக்கணுமா அப்படிங்கிற ரிசோர்ஸஸை நீ என்ன பண்ண, கிளாம் ஷெல் கொடுத்து ஏலத்தில் எடுத்த. அது வந்து ரெஃப்ளெக்ட் டிஃப்ரெண்ட் ஆம்பிஷன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். அந்த ஆம்பிஷனை வச்சு தான் என்ன இருக்கும் அப்படின்னானது உன்னோட ரிசோர்ஸஸ் இருக்கும். இப்போ தீவுக்கு போயாச்சு. தீவுக்கு போயிட்டு என்ன பண்ண, 100 கிளாம் ஷெல் இருக்கு. திடீர்னு டாக்டர் யாரெல்லாம் விருப்பப்படுறேன் யோசிப்பேன். நம்ம டாக்டர் ஆகலாமா, நமக்கு விருப்பம் இருக்கா அப்படி. சரி, ஓகே. அப்போ நான் 50 கிளாம் ஷெல்லை கொடுத்துருவேன்னு சொல்லிடுவேன். இன்னொருத்த என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு டாக்டர் ஆக விருப்பம் இருக்குன்னு சொல்லுவான். அவன் 60 கிளாம் ஷெல் கொடுக்க ரெடியாக இருப்பான். இப்போ நீ யோசிச்சு பார்ப்பேன், 60 வரைக்கும் அது ஒர்த்து கிடையாது, நம்ம இன்ஜினியரிங்லேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா. அதுதான் அந்த பிரின்சிபல். ஸோ உன்னோட டிஃப்ரெண்ட் ஆம்பிஷன்ஸ் கடைசி நீ தான் சூஸ் பண்ண இன்ஜினியரிங் சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன ஆயிரும்னா அது சரி, ஓகே. நான் அந்த அளவுக்கு 60 கிளாம் ஷெல் கொடுக்க ரெடியா இல்லைண்ணா, 50 கிளாம் ஷெல்லே ஓகேவா இருக்கிறேன். அப்போனா என்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு டாக்டர் வேணாம், எந்த வேணா கொடுத்தோம் டாக்டர் எடுப்பேன் அப்படின்னு கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு இமேஜினரியா ஒரு இது நடக்கும். அப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொசைட்டி ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணணும். இப்போ நான் இன்ஜினியர் எடுக்கிறவனுக்கு அதிகமான சேலரி இருக்கலாம், அதை விட மரம் வேறவனுக்கு அதை விட கம்மியான சேலரி இருக்கலாம். ஆனால் அவனோட சாய்ஸ் இல்லையாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்டோமென்ட் சென்சிட்டிவ் ஆக்ஷன். இப்போ அதுவே ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கால் வந்து கொஞ்சம் ஊனமாக இருக்கு. அப்படி ஊனமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, மரம் ஏற ஆசைப்பட்டாலும் ஏற முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கு அவனுக்கு எக்ஸ்ட்ராவா மரம் ஆசைப்பட்டாலும் இப்போ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஏறலாமா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இது மாதிரி டிசபிள் பீப்புள்ஸ்க்கு இல்லைனா கண்ணு தெரியல, இல்லை காது கேட்கல அப்படின்னா ஈஸியாக படிக்க முடியாது, இன்ஜினியரிங் படிக்க முடியாது, இல்லைனா வந்து என்ன பண்ண முடியாதுன்னு டாக்டர் படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சி படிக்க கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ், அது கோட்டாவாக இருக்கலாம், ரிசர்வேஷனாக இருக்கலாம், ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. தட்ஸ் என்டோமென்ட் சென்சிட்டிவ் ஆக்ஷன். என்டோமென்ட் அப்படிங்கிறது என்னது, பாவம் பார்த்து கொடுக்குற மாதிரி. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. என்டோமென்ட் சென்சிட்டிவ் ஆனது ஆக்ஷன், சேரிட்டி மாதிரி. ஸோ ப்ரொவைட்ஸ் இன்சூரன்ஸ் ஃபார் நேச்சுரல் டிசபிலிட்டிஸ். நேச்சுரலாக டிசபிள் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணால் என்டோமென்ட் சென்சிட்டிவ் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லுவார். இட்ஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்டு. நீ வந்து ஈக்குவாலிட்டின்னு கேட்டாலே டாக்கின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஆம்பிஷன் சென்சிட்டிவ் ஆக்ஷன், என்டோமென்ட் சென்சிட்டிவ் ஆக்ஷன், என்வி டெஸ்ட், இன்சூரன்ஸ் ஃபார் நேச்சுரல் டிசபிலிட்டிஸ் மாதிரி கீவேர்டை கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணும், எழுதும். ஸோ டாக்கின்ஸ் மாடல் பேலன்சஸ் ஃப்ரீடம் அண்ட் ஃபேர்னஸ். உனக்கு சூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடமும் இருக்கு. அண்ட் என்ன அப்படின்னா ஈக்குவலாகவும் ஓரளவுக்கு ஈக்குவலாக ஃபேராக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ரிசோர்ஸஸ். உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஆம்பிஷனை வச்சு நீ எடுத்த. அது மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஈக்குவாலிட்டி டசன்ட் மீன் சேம் அவுட்கம். ஒரே மாதிரி அவுட்கம் கிடையாது. உன்னோட ஆம்பிஷனை வச்சும் அவுட்கம் மாறும்.
பட் ஸ்டார்டிங் என்னது ரிசோர்ஸஸ், ரிசோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு என்ன இருக்கும்னா ஈக்குவாலிட்டி இருக்கணும். நீ சூஸ் பண்ணும்போது இப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவல் அவுட்கம் கிடையாது. ஆம்பிஷன் சென்சிட்டிவ், ரிவார்ட்ஸ் ஆனது சாய்ஸஸ். நீ என்ன சாய்ஸ் யூபிஎஸ்சி எடுக்கணுமோ அந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கும்னா ஒரு ஆம்பிஷன் சென்சிட்டிவ். என்டோமெண்ட் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது கரெக்ட் ப்ரூட் லக். இது அப்படியே எக்ஸாம்பிள் கேட்பாங்க அந்த வேர்டு ப்ரூட் லக் அப்படின்னா உன்னோட பேட் லக். நீ வந்து டிசபிளாக இருந்த அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது இல்லையா, கோட்டா தேவைப்படுது, ரிசர்வேஷன் தேவைப்படுது, அண்டு பார்த்தீங்கன்னா அதை கேப்பபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயம் தேவைப்படுது. தட்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ். ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் தான். தட்ஸ் மீன்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. So fair start, fair compensation for brute luck, but responsibility for your own choices. Your own choice responsibility எடுத்துக்கணும். அதனால outcome inequality, outcomeல equality இருக்கணும்னு கிடையாது அப்படின்னு சொல்றதா resource equality. So equality of capabilities அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது அமர்த்தியா சென்னோடது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலா ரிசோர்சஸ் கொடுத்துட்டோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோங்கிறது மட்டும் கிடையாது. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா இன்கம்ல ஈக்குவாலிட்டி கொடுத்தா மட்டும் போதாது, உன்னால ரீட் பண்ணவும் முடியணும், உன்னால என்ஜாய் பண்ண முடியும், கேப்பபிலிட்டி, உனக்கு ஸ்கில் இருக்கணும், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எல்லாருமே ஸ்கூல் போகலான்னு சொல்லியாச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கலாம், படிக்கலாம்லாம், ஒழுங்காக படிச்சு மார்க் எடுத்தேன் அப்படின்னா அதான் ஃபீஸே இல்லாமல் என்ன பண்ணலாம்னது படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன் வீட்டில் அப்பா குடிகாரனா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கலாம். இப்போ தந்தை குடிகாரனா இருக்கிறான்னா அவன் மட்டும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹோல் சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் தான் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் பாவர்ட்டி ஆல்ரெடி இருக்கிறதுனால, சத்தான உணவு இல்லாததுனால, மெமரியிலிருந்து அறிவிலிருந்து எல்லாமே பாதிக்கும் உணவு கரெக்டாக இல்லை அப்படின்னா. இப்போ உணவு கரெக்டாக இல்லாமல் இது வீட்டில் ரெஸ்பான்சிபிளான பேரண்ட்ஸ் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், ரிசோர்ஸஸ் இல்லாமல் படித்து வெளியில் வர குழந்தைங்களுக்கு எவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வில் பவர் இருக்கணும் இல்லையா, ரொம்ப முக்கியமாக அது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு நீ ஸ்கூல் திறந்து வச்சுட்டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் சொல்லக்கூடாது. அதான் அவனுக்கு சாய்ஸ் இருக்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம் சாய்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்ன உடனே நம்ம படிக்க வைக்கணும், அவனோட கேப்பபிலிட்டியை என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக மாற்றணும். ஒவ்வொருத்தனுக்கும் கேப்பபிலிட்டி ஈக்குவலாக இருக்கும், அவன் சாய்ஸை பொறுத்து தான். அதாவது என்ன வேணும் அவன் நினைக்கிறானோ அதுக்கான ஸ்கில் அவன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் கேப்பபிலிட்டி அப்ரோச் இன் ஈக்குவாலிட்டி ஆஃப் கேப்பபிலிட்டிஸ். அவனுக்கு டாக்டராக பிடிச்சிருக்கா, அது கவர்மெண்ட் என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணி அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டியும் இருக்கணும். அந்த கேப்பபிலிட்டி அவன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு ஆசையும் இருக்குது, சாய்ஸஸும் இருக்குது, அதுக்கான திறமையும் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும். நான் சொல்கிறேன்ல, கரண்ட் எல்லாம் ஒருத்தர் அவ்வளோ ப்ரிவிலேஜாக இருந்து நீட்டை கிளியர் பண்ணி டாக்டர் வாங்குறதுக்கும், அதே டைமில் பார்த்தோன்னா பாவம் கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து அவ்வளோ மார்க் எடுக்கணும் சும்மா கிடையாதுமா, அது அவ்வளோக்குள்ள டிஸ்அட்வான்டேஜில். ஸோ அவங்களுக்கும் என்ன இருக்கணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் எல்லாருக்குமே கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இது சான்ஸ் இருக்கணும்னு சொல்றது. அமர்த்தியா சென் ஆர்கியூட் தட் ஈக்குவாலிட்டி ஷுட் நாட் பி லிமிட்டட் டு இன்கம் ஆர் ரிசோர்சஸ், பட் பார்த்தீங்கன்னா டு ரியல் ஃப்ரீடம். ரியல் ஃப்ரீடம்னா என்னது, எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா படித்து டாக்டர் ஆகிறதுக்கான என்ன இருக்குன்னா பொசிஷன் இருக்கணும். சும்மா காலேஜ் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் உனக்கு என்ன அப்படின்னா அந்த 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 ஃப்ரீடம் இருக்கணும். எதை சூஸ் பண்ணணும், எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுற ஃப்ரீடம் இருக்கும். த எபிலிட்டி டு ரீட், பி ஹெல்த்தி அண்ட் ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், 3 இருக்கும். ஒரு படிக்கிறதுக்கான விஷயமும், ஹெல்த்தியாக இருக்கிற விஷயம், ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கிறதுக்கான விஷயமும் இருக்கும். His notion of well-being is in terms of function. என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் ரீடிங் இஸ் எ ஃபங்க்ஷன்மா, பட் லிட்ரஸி இஸ் என்னது கேப்பபிலிட்டி அப்படிம்பார். ஸோ என்ன ரீடிங் இஸ் என்னது ஃபங்க்ஷன். நீ புக்கை ரீட் பண்ணு, அதான் எல்லாருக்கும் புக் இருக்கு, அதான் ஸ்கூல் இருக்கு, போய் ரீட் பண்ணு படி அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லை. அதோட முக்கியம் என்ன அப்படின்னா லிட்ரஸி இஸ், அவனுக்கு அது லிட்ரஸி கிடைச்சிச்சா, எஜுகேஷன் கிடைச்சிச்சாங்கிறது முக்கியம். ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிக்கும். அப்போ ஸ்கூலில் கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரு பர்சனால படிக்க முடியலைன்னா வீட்டில் கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அந்த கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் கவர்மெண்ட். ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், ரிசர்வேஷன் கொடுக்கணும்.
அது மூலமாக அவனை என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா அது கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது தான் மேட்ரு. எல்லாருக்குமே என்னது அவனுக்கு பிடிச்ச மாதிரி கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவனும் ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஹார்ட் ஒர்க் பண்ணலாமே இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இப்படி கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கு, ரெடியாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு அதுக்கான என்ன இருக்கணும் அப்படின்னா அது ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அப்போ நீட்டே இருந்தால் கூட கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு எதை வந்து ப்ரிஃபரன்ஸ் எதை உறுதி செய்யணும் அப்படின்னா அது எல்லாரும் அந்த நீட்டை வெறும் எல்லாரும் தான் படிக்கலாமே, ரீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருமே என்னது அந்த நீட்டில் பாஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸஸ் இருக்கா, இந்த பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸஸ் இருக்கா இல்லையா, அது இல்லாமல் ஈக்குவலான ஃபெசிலிட்டிஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் என்ன அப்படின்னா அது ஈக்குவாலிட்டி ஆஃப் என்னது கேப்பபிலிட்டிஸஸ். நீ பாட்டுக்கு நீட்டு அது இதுன்னு எமோஷனல் எக்ஸாம் எழுதிடாத. சிம்பிளாக என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் கேப்பபிலிட்டிஸ்ங்கிறது அமர்த்தியா செனோட அப்ரோச். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னது லிமிட்டட் டு இன்கம் ரிசோர்ஸஸ்ல மட்டும் ஈக்குவாலிட்டி இருந்தால் பத்தாதுமா, எதில் இருக்கணும், ரியல் ஃப்ரீடம் இருக்கணும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரீடிங் இருக்கணும், ஹெல்த்தியாக நான் இருக்கணும், அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சா மட்டும் போதாது, அதுக்குள்ள டாக்டர்ஸஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஒழுங்காக செல்ஃப் ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணி அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஹெல்த், மால் நியூட்ரிஷன் இது மாதிரி விஷயத்துலேருந்து அவனை என்னது வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது. The state should focus on capabilities, not just functions. காலேஜ், ஸ்கூலு, ஹெல்த் ஓப்பன் பண்ண அது ஓப்பன் பண்ணுறதே பெரிய விஷயமா, ஆனால் அது தாண்டி என்ன இருக்கணும் அப்படின்னா அது ஃபோக்கஸ் ஆன் கேப்பபிலிட்டிஸஸ் அப்படிங்கிறது அமர்த்தியா செனோட அப்ரோச். சைனா மாதிரி கண்ட்ரி அதில் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால அவனோட க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதுவுமே அமர்த்தியா செனோட ஆர்குமெண்ட் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட், ஹி டிஸ்டிங்கிஷ்டு பிட்வீன் ரிசோர்ஸ் ஈக்குவாலிட்டி. புக்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, ஸ்கூல் இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது. Equality of capability, which depends not only on external, வெளியில அக்சஸ் இருக்கு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை தாண்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸை தாண்டி என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல்சோ இன்டர்னல் எபிலிட்டி. அவனுக்கு இன்டர்னல் அவனால் படிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ ரிசோர்ஸ் ஈக்குவாலிட்டி வர்சஸ் கேப்பபிலிட்டி ஈக்குவாலிட்டின்னு சொல்லும்போது ரிசோர்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புக்ஸுமா, ஆனால் இன்கம் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ், புக்கு, இன்கம், எஜுகேஷன் சர்வீஸ் கொடுக்காது. ஈக்குவாலிட்டி ஆஃப் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் போத் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ், கரண்ட் இல்லாமல் இருக்கிறது, பாவர்ட்டி இருக்கிறது, ட்ரங்கன் இல்லைன்னா அது இர்ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸஸ் இருக்கிறது. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் என்னது சேம் புக், அதாவது இது எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது. 2 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் என்னது சேம் புக்கு, பட் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவனால் இன்டர்னலாக படிக்க முடியல அப்படின்னா சப்போ. So one due to good health, family support and literacy can use them. ரெண்டாவது another பார்த்தா due to illness or என்னது discrimination. ஸோ illness எதனால கிரியேட் ஆச்சு, மால் நியூட்ரிஷன் எதனால கிரியேட் ஆச்சு, அவனுக்கு ஒழுங்காக ஃபுட்டு ஹெல்த் இல்லாததுனால. சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸஸ் இல்லை அப்படின்னா சும்மா எப்படின்னா இப்போ சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லை வச்சுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, சேரியில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது பக்கத்தில் இருக்க தண்ணி கெட்ட தண்ணியாக இருக்கும், ஏன்னா அதுலேருந்து ஏர் ஃபுல்லாக கெட்டதாக இருக்கும். அது மூலமாக என்ன ஒன்று வயிற்றில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா கூட அது புழு சாப்பிட்ரும். வீட்டில் கிண்டலுக்கு சொல்லுவோம், வயிற்றில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா வீட்டில் வயிற்றில் இருக்க புழு சாப்பிட்ருண்டா, அதனால் அது ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லலாம். ஸோ அது ஆக்சுவலாக ட்ரூ அது. ஸோ அது வயிற்றில் இருக்கிற புழுவெல்லாம் சாயில் ஹெல்மின்ஸ் இது மாதிரி சாக்கடை பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா ஃபுட்டு ஆல்ரெடி சாப்பிட்ற ஃபுட்டில் கூட சத்து ஒழுங்காக போய் சேராது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதில் அந்த கேப்பபிலிட்டிஸ் பீப்புள் கேப்பபிலிட்டிஸஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ ஈக்குவாலிட்டி இஸ் மீனிங்லெஸ் அன்லெஸ் வி செக் வெதர் பீப்புள் ஹாவ் ரியல் ஃப்ரீடம் டு கன்வெர்ட் த ரிசோர்ஸஸ். ஆல்ரெடி ரிசோர்ஸஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ரியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரிசோர்ஸஸ் கன்வெர்ட் அச்சீவ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஆல்ரெடி ஸ்கூலை யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அது கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது கவர்மெண்டோட ஒர்க். That's why sense capability approach shifted the debate from things, income, resources matter கிடையாது. So real freedoms and power to live with dignity, choice and another self-respect அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி இது ஒரு ட்ரிக்கியாக இருக்கிற ஒரு சும்மா பேசணுன்னே பேசலாம் தெரியுமா, அது மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டி. அது காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி. மைக்கேல் வால்சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஜஸ்டிஸ்லேயே கொடுக்கணும். ஆல்ரெடி ஜஸ்டிஸ் டாபிக் எடுக்கும் போதே சொன்னேன் இது ஈக்குவாலிட்டியை டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ டீப்பனாக பார்க்கலாம் சொல்லிட்டு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மைக்கேல் வால்ஸோட வியூ. இது என்ன அப்படின்னா கம்யூனிட்டேரியன் பெர்ஸ்பெக்டிவ். கம்யூனிட்டியன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு, கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு சொசைட்டிக்கும் அதுக்குன்னு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பிரின்சிபல் இருக்கும்.
ஸோ காம்ப்ரஹென்சிவ் டாக்ட்ரைன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சைனீஸ் சொசைட்டிக்கு, இந்தியன் சொசைட்டிக்கு, ரஷ்யன் சொசைட்டிக்கு, அமெரிக்கன் சொசைட்டி, எது நல்லது கெட்டதுங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ எல்லாரையும் ஈக்குவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது. அவன் வேலையை பார்த்துட்டு போட்டோம். அதுக்கும் இன்னும் அவன் பண்ணுற பென்சிபலுக்கும் இந்த பென்சிலுக்கும் ஈக்குவலாக பண்ண முடியாது. அவன் ஒரு பென்சில் கிரியேட் பண்ணி வச்சுக்க, நான் ஒரு பென்சில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி. புரியுதா? காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டினா என்னது? ரெண்டு கல்ச்சரும் வேறு தான், ஆனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ. அவர் என்ன சார், மைக்கேல் வால்சர் இன் ஹிஸ் புக் ஸ்பியர் ஆஃப் எனது ஜஸ்டிஸ், ஸ்பியர் ஆஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். மைக்கேல் வால்சர் சொல்லும் போதே புக்கு சொல்லுங்க, ஸ்பியர் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது சொல்றாங்கன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி வேரி ஃப்ரம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி டு சொசைட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பழைய, ஓகேவா, அதாவது லேட்டர் ரிக்வேதிக்ல கேஸ்ட் மூலமா என்ன இருக்கலாம் அப்படின்னா டிஃபரன்சஸ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேஸ்டும் என்ன இருக்கு அப்படின்னா சேமா இருக்க முடியாது அப்படின்னு இருக்கலாம். அது ஆக்சுவலாக அதுவே அவர் சப்போர்ட் பண்ணுவார் மைக்கேல் வால்சர். ஸோ அது ஓகே அப்படின்பார். ஸோ ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு டைம்லையும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது அதையும் கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறார். வித்தின் சொசைட்டி, அதாவது கேஸ்ட் சிஸ்டம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சொசைட்டி வச்சுக்கோங்களேன். பிளாக் பீப்புளை ஸ்லேவாக நடத்துறது பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சொசைட்டியும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப கொடூரம், அது பிளாக் இதாக நடத்துறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு சொசைட்டிக்கும் சொசைட்டி என்ன ஒன்றானது டிஃப்ரெண்ட். இவன் வந்து கலரை வச்சு, ரேஸை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறான், இவன் கேஸ்ட் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறான். சொசைட்டி டு சொசைட்டி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது மாறும். வித்தின் சொசைட்டிக்குள்ள கேஸ்ட் டிஃப்ரென்சஸ், ரிலீஜியன், ரேஸ் எல்லாமே உள்ள மாறும். பெட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்பியர். பாலிடிக்ஸில் ஒரு ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டின்னு இருக்கும், எக்கனாமிக்கில் ஒரு ஈக்குவாலிட்டின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாலிடிக்ஸில் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுமா, எக்கனாமியில் எனது ஒரு ஆளுக்கு எனது 1,00,000 ரூபா தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் ஈக்குவலாக சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ எக்கனாமிக் ஸ்பியரில் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது காம்படிஷன். நீ எவ்வளோனா கம்பீட் பண்ணிக்கோ, கம்பீட் பண்ணி சம்பாதிக்கிறது ஒன்றது சொன்னால் தான் எக்கனாமிக்கில் சொல்கிறது. ஆனால் பாலிடிக்ஸில் அப்படி கிடையாது. பாலிடிக்ஸில் எல்லாத்துக்கும் என்னது ஒரே மாதிரி ஓட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்பியர், பாலிடிக்ஸ்க்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் பிரின்சிபல் இருக்கும், எக்கனாமிக்ஸ்க்குன்னு ஒரு என்னது ஜஸ்டிஸ் பிரின்சிபல் இருக்கும். எது ஈக்குவாலிட்டின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ரைட்டு மூணு ஒன்று தான், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் எழுத தெரியணும். அதாவது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என்னது, இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் பேர்டன்ஸ். பேர்டன்ஸை எப்படி என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கா, எந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் அது ஈக்குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ். பொலிட்டிக்கலில் டிஃப்ரெண்டாக இருக்கும், சோஷியலில் டிஃப்ரெண்டாக இருக்கும், எக்கனாமிக் ஸ்பியரில் டிஃப்ரெண்டாக இருக்கும். சோஷியலில் ஒரு ஆளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், காஸ்ட்டை வச்சு, ரிலீஜனை வச்சு, ரேஸை வச்சு எப்படி ரெஸ்பெக்டை கம்மி பண்ணுறோம், கூட்டுறோம் அப்படிங்கிறது சோஷியலில் வர ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டி. வித்தின் ஸ்பியர்ஸ், ஒவ்வொரு ஸ்பியருக்குள்ளேயுமே, லைக் சோஷியல் ஸ்பியருக்குள்ளே மட்டும் எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், சோஷியல் ஸ்பியருக்குள்ளேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடும்பத்துக்குள்ள அப்பாவுக்கு இருக்கிற உரிமையும் அம்மாவுக்கு இருக்கிற உரிமையும் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற உரிமையும் டிஃபர் ஆகும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு ஸ்பியருக்குள்ளேயும் சொசைட்டி டு சொசைட்டி, வித்தின் சொசைட்டி, டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ், ஒரு ஸ்பியருக்குள்ளேயும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் என்னது காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ என்ன சொல்றாருன்னா there is no single notion of equality while inequalities within a sphere may be acceptable. ஒரு ஸ்பியருக்குள்ள, பொலிட்டிக்கல் ஸ்பியருக்குள்ள, சோஷியல் ஸ்பியருக்குள்ள அண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்பியருக்குள்ள என்னது டிஃப்ரென்சஸ் இருக்கும், அது அக்செப்டபிள். அது எக்கனாமிக்குள்ள ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா ஏர்ன் பண்ணுறான், ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரென்சஸ் ஓகே அப்படிம்பார். இன்இக்வாலிட்டி இன் ஒன் ஸ்பியர், ஆனால் ஒரு ஈக்குவாலிட்டி ஒன் ஸ்பியர் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் என்னது அனதர். இப்போ எக்கனாமி மூலமா அதானி அம்பானி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து என்னது பெரிய ஆளா இருக்கிறான் அப்படின்னா அவன் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பாலிடிக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. எக்கனாமிக் ஒரு ஸ்பியர், பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பியர். எக்கனாமிக்ல அவன் சம்பாதிச்ச விஷயத்தை வச்சு பாலிட்டிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பாலிடிக்ஸ்ல வச்ச பவரை வச்சு எக்கனாமிக்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சு அதுல பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. ஓகேவா, அது மாதிரி சொல்லுவார். ஸோ எக்ஸாம்பிள் மணி ஃப்ரம் பிஸ்னஸ் ஷுட் நாட் பி என்ன அப்படின்னா யூஸ்ட் இன் என்னது பாலிடிக்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இஃப் சம்ஒன் ஏர்ன்ஸ் ஹியூஜ் மணி இன் த பிஸ்னஸ் ஸ்பியர் தட் ஷுட் நாட் பை என்னது பொலிட்டிக்கல் பவர், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. இஃப் சம்ஒன் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ்ல இருக்கிறான் அப்படின்னா தட் ஷுட் நாட் யூஸ் கெயின் எக்கனாமிக் வெல்த் கெயின் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது கரப்ஷன் மூலமா.
Next, if someone is respected as a religious leader, that means social another sphere. Social இல்ல பெரிய religious leader இருக்காங்க. They should not impose authority in the political sphere. அவன் politics என்ன ஆகக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ இது இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லுவார். டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு சொசைட்டி ஒவ்வொரு ஸ்பியருக்கும் வித்தின் ஸ்பியருக்குள்ள என்ன இருக்கும்னா டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது ஓகே அப்படிங்கிறது. ஆனால் ஒரு ஸ்பியர்ல இருக்கிற பவரை இன்னொரு ஸ்பியருக்கு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி. காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட் ஈக்குவாலிட்டியில் சொல்றாரு. ஸோ டைரனி ஆஃப் என்னது ஒன் ஸ்பியர் ஓவர் என்னது அதர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட், அதாவது ஈக்குவாலிட்டி ஆஃப் வாட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பார்ட். ஈக்குவாலிட்டி ஆஃப் வாட்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் வெல்ஃபேர். ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி யூட்டிலிட்டேரியன் பெர்ஸ்பெக்டிவ். அது உன்னோட ஹாப்பினஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெஷர்லேருந்து பெயினை மைனஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் மீன்ஸ் கடைசியில் அது ஒரு ஆளோட ப்ரெஷர்னா அர்த்தம் கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம், மொத்தம் கம்ப்ளீட். அது ஃபெல்சிஃபிக் கால்குலஸ், அது பெந்தமோட பிரின்சிபல்ஸ் படி. அதனால என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு பிரச்சனை வருது, ஒரு சொசைட்டி அழிஞ்சு போகுதுன்னா இன்னும் 4 பேர் நல்லா இருக்கானா என்னது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது வெல்ஃபேர் ஈக்குவாலிட்டி. ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸோட எழுதணும் அதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னது ஈக்குவாலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல் ரிசோர்ஸ் கிடைச்சா போதும். ஆம்பிஷன் சென்சிட்டிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா என்டோமெண்ட் சென்சிட்டிவ் ஆக்ஷன் மூலமாக அது எப்படி ஈக்குவல் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணலாம். ஈக்குவல் ரிசோர்சஸ் கிடைச்சா மட்டும் போதாது, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் போதாது, அது ரியலைசஸ் பண்ணுறதுக்கு மமத்தியாசோட பிரின்சிபல் ரியலைசேஷன் பிரின்சிபல் அப்படி ஜஸ்டிஸ்ல பார்த்துருப்போம். ரியலைசேஷன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அப்படிம்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்னது மைக்கேல் வால்ஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் என்னது ஜஸ்டிஸ். அதில் சொசைட்டி வித்தின் சொசைட்டி ஸ்பியருக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆனால் ஒரு ஸ்பியர்ல பவரை இன்னொரு ஸ்பியர்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் என்னன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் என்னது ஈக்குவாலிட்டி. லீகல் ஈக்குவாலிட்டினா என்ன? லிபரல் தியரிமா லீகல் ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது நம்ம பாலிட்டியில் படிக்கிறது. இஸ் ஆல்சோ ஜஸ்டிஃபைஸ் பாலிசிஸ் லைக் ரிசர்வேஷன், ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது அதை லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்து முன் அனைவரும் சமம். ஆனால் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது என்னது சம்டைம்ஸஸ் என்ன ஆகும்னா என்னது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிருக்கும், அன்ஈக்குவலாக இருக்குன்னா அன்ஈக்குவலாகவும் ட்ரீட் பண்ண முடியும். ரெண்டுமே வந்து உள்ள ஆட் ஆயிடும். ஸோ பிரசிடென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்டான ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கலாம் இல்லையா, அது மாதிரி. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சோஷியல் அண்ட் எனது எக்கனாமிக் சொல்லும்போது பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோஷியல் அப்படிங்கிறது நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் என்னது ரேஸ், ரிலீஜியன், கேஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எக்கனாமிக் அப்படிங்கிறது ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் என்னது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மல் ஈக்குவாலிட்டினா என்னன்னா லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருந்துச்சுன்னா அது ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. ஆனால் சப்ஸ்டன்ஷியல் ஈக்குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம். சப்ஸ்டன்ஷியல் ஈக்குவாலிட்டி சோஷியல் ஈக்குவாலிட்டியும் இருக்கணும், வெறும் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி மட்டும் போதாது, சோஷியல் ஈக்குவாலிட்டி இருக்கணும். நோ டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட், ரேஸ், ரிலீஜனை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்கணும். அட்லீஸ்ட் பேசிக் திங்ஸ் பீப்புள்ஸ் கொடுத்தாதான் அந்த சப்ஸ்டன்ஷியல் ஈக்குவாலிட்டி. சும்மா பேருக்கு ஈக்குவாலிட்டி, ஃபார்மலுக்கு பேருக்கு ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் ஓட்டு இருக்குன்னு சொல்றது. ஆனால் சப்ஸ்டன்ஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்னது உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கான்னு கொஸ்டின் கேட்கறது, டிக்னிட்டி இருக்கான்னு கொஸ்டின் கேட்கறது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கான்னு கொஸ்டின் கேட்கறது. Reconcile debates between equality of opportunity and equality of another outcome. Equal outcome extreme, equal opportunity in the பக்கம் ரெண்டுக்கு சென்டர்ல இருந்தா substantial equality. So legal equality is the foundation. Everyone equal before law. Political, social and economic equality are the another walls of another structure of fairness. So formal equality is the paint, uniform treatment. Substantial equality அப்படிங்கிறது ஃபர்னிச்சர் இன்சைடு மேக்கிங் ஹவுஸ் ட்ரூலி லிவபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு வீடு கட்டுறோம் வச்சுக்கலாம், அந்த வீடுக்குள்ளே இருக்கிற எந்த கல் யூஸ் பண்ணுறோம், என்ன வுட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். வெறும் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வெறும் பெயிண்ட் அடிச்சுட்டு அது நல்லா இருக்கு, எல்லாரும் ஈக்குவல் தானே, எல்லாருக்கும் ஓட்டு இருக்கேன், இப்போ என்ன படிக்க வேண்டியது தானே, இப்போ என்ன ஓட்டு தான் இருக்குல்ல, எலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொன்னால் வெறும் பெயிண்ட் வந்து அடிக்குது, அது கிடையாது. ஃபார்மல் ஈக்குவாலிட்டியாக இருக்க முடியாது. ஸோ லீகல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்னது எவ்ரி ஒன் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன். அது ரொம்ப முக்கியமாக. இது இல்லாமல் லீகல் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இதெல்லாம் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் சட்டத்தின் அனைவரும் சமம் சொல்லணும். சட்டம் இல்லாமல், ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல், கான்ஸ்டியூஷன் இல்லாமல் இதெல்லாம் பேசவே முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், பேஸ் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. வித்தவுட் சப்ஸ்டன்ஷியல் ஈக்குவாலிட்டி த ஹவுஸ் லுக்ஸ் குட் ஃப்ரம் அவுட் சைடு பட் இட்ஸ் எம்டி இன்சைடு. ஹாப்பினஸஸ் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அது போக போக என்ன ஆகுனா பெரிய பிரச்சனையாகி கடைசியில் ரிவோல்ட் ரியோட் மாதிரியோட என்னது முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தட்ஸ் ஆல். அது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டாபிக் வரும்போது ஸோ ஃபர்தராக உனக்கு வந்து என்னது ரிப்பீட் பண்ணுறேன். ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னது 14,500க்கு கோர்ஸ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கே ரிப்பீட் பண்ணுறது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இட்ஸ் என்ன அப்படின்னா
யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் ஆல்சோ இல்லையா? இட்ஸ் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ராங்க். ஐ நீட் ரிசல்ட். ஐ நீட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெடகாகி கிரியேட் பண்ணுறது. இதுதான் இப்படி படிக்கணும். அது எதுக்கு தேவையில்லாமல் பார்த்தீங்க 2 லட்சம் 3 லட்சம்னு அவ்வளோக்குள்ள செலவு பண்ணி உட்காந்துட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ நானும் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு குவாலிட்டியாக வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளோட கிளாஸ் ரூமா ஆல்ரெடி அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் ஆல் என்னோட கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.